சொல்லணும்னா நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். குழந்தைகளுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் போய் பிடிச்ச படமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய இடங்களில் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே இனிகோ பிரபாகர் ஒரு கம்பேக் கொடுக்கணும், பெரிய ஹிட்டு கொடுக்கணும், அவர் வரணும்னு சொல்லி நிறையா பேசியிருக்கீங்க. என் மேலே நிறையா கேர் எடுத்து பேசியிருக்கீங்க. அது என் காதுக்கு நிறையா டைம் வந்திருக்கு. நான் எப்போ வருவேன்னு நீங்கள்லாம் துடிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்காக நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதனால் அதை கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல படம் பண்ணிட்டேங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நான் ஹீரோ நீ ஹீரோன்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்படி இல்லை, இது இனிகோ பிரபாகர் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் பொறுப்பு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஒவ்வொரு நாளும் சிஜியாக இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இப்படி வரணும் அப்படி வரணும் செதுக்கி எடுத்த ஒரு படம். ஆனால் இன்றைக்கி தேட்டரில் வந்து இது பண்ணும்போது என்ன அதுக்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். அதை கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிகை ஊடக நம்பர் உங்களால் தான் முடியும். கண்டிப்பாக கொண்டு சேர்க்க முடியும். உங்களை பார்த்து பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இதை பற்றி நிறைய பேசணும். படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் பிரபதி சாம் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. இன்னொரு தயாரிப்பாளர் டிகிம் சார் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சரி எடுக்கும் போதும் இதை அப்படி கொண்டு சேர்க்கணும், அப்படி போகும், மக்களுக்கு இப்படி பிடிக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. பர்டிகுலராக லீவில் குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும், இந்த லீவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக கொண்டு வந்திருக்கோம். அதை கொண்டு போய் நீங்கள் எப்படி சேர்த்துன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இளங்கோ. நான் முதல்ல உங்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. கஜானா படத்தில் முருகன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த சியாமண்ணாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராஜேஷ். கஜானா அந்த படம் எங்கள் அண்ணன் சாம் அண்ணன் எனக்காக ஸ்டார்ட் பண்ண படம். அது அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ரிலீஸ் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும், எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். படம் வந்து குழந்தைகளோசரம் பண்ணியிருக்கிறோம். ஃபேமிலியாக வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேற்று யோகி பாபா பண்ண ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு நியூஸ் போச்சு. யோகி பாபான கான்ட்ரவர்சியாக ஒரு நியூஸ் போச்சு. அந்த 4 வருஷம் அவர் கூட அந்த அசிஸ்டண்ட்னு ஒரு சொன்னார். அது நான் தான். என் பேர் ராஜேஷ். அவர் படம் எனக்காக தான் பண்ணார். அவர் இந்த படம் அந்த படம் எனக்காக தான் வந்து பண்ணார். இன்னொரு மேட்டர் அவரை கான்ட்ரவர்சியாக சொல்கிறாங்க எல்லாம். நான் வரமாட்டாரு, ஷூட்டுக்கு வரமாட்டார், பேமெண்ட்டு கொடுத்தாலும் வரமாட்டாருன்னு. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் கான்ட்ரவர்சி சிலர் பேர் கான்ட்ரவர்சியாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் யோகி பாவன்கிட்ட ட்ராவல் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அவர் கூட யார் போனாலும் அவர் காரில் ஏற்றிப்பார். எல்லோரும் போங்க, ஒரு வாரம் அவர் கூட ஜாலியாக டூர் பண்ணுங்கள். அவர் எத்தனை மணிக்கு ஷூட் போகிறாரு, என்ன சாப்பிட்றாரு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யார் போனாலுமே அவர் வர வேணான்னு சொல்லவே மாட்டார். எல்லாரையும் ஷூட்டிங் கும்பலாக கூப்பிட்டு போவார். நீங்கள் அப்போ பார்த்துங்க, அவர் எவ்வளோ சேலரி வாங்குறன்ற வரையும் சொல்லுவார். எங்கள் படத்துக்கு அவர் அவ்வளோ சேலரிலாம் 7 லட்சம்லாம் வாங்கவே இல்லை. அவர் சாமண்ணன் என்ன சொன்னாரோ அந்த சேலரி தான் அவர் ஓகே சொன்னார். அவர் எதுவும் பார்கிங்குமே எதுவுமே பண்ணல, வந்து பண்ணி கொடுத்தாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு. நட்புக்காகவே பண்ணார். ஆமாம், நட்புக்காக பண்ணது. இவரையும் பல வருஷமாக தெரியும் யோகி பாபா அண்ணனுக்கு. சாம் அண்ணனை என் கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ணுன்றதுக்கோசம் ஒரே ரீசனுக்கோசம் தான் அவர் இந்த படம் வந்தார். பிஸி ஷெடியூலில் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக யோகி பாபா அண்ணன் நன்றி. மொட்டராஜேந்திர அண்ணன், பாலா அண்ணன், சாம் அண்ணன், ஜான் அண்ணன், அப்புறம் சார் இனிகோ பிரபாகர் அண்ணன், தேவா, இளங்கோ, விஜி, அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக இதில் நான் லான்ச் ஆகணும்னு பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். செங்கோவி பேச வணக்கம். செங்கோவி டைலாக் ரைட்டு. படம் நல்லா வந்துருக்கு, நீங்களே பார்த்துட்டீங்க. குழந்தைகளோட குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். நானும் இப்போது பேலஸோட பார்த்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். பேசுங்க சார். நான் பேசுகிறேன், ஏதாவது கேள்வி கேட்கலாம். இல்லை அண்ணன் கொஞ்சம் பேசுகிறதுக்கு யோசிச்சு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. எனக்கு படத்தை கொண்டு நல்லபடியாக சேர்ந்துருக்கேன். ஒரு 4 வருஷம் உழைப்பு, இது கடினமான உழைப்பு. குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் என்னோட முழு மூச்சாக இருந்தது. நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட கிரிஞ்சாக இருந்திருக்காது. பிள்ளைங்க 24 பிள்ளைங்கள் மட்டும் பார்க்கணுன்ற எடுத்த படம், டிவோஷனலாக எடுத்த படம். இதை கட்டாயமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. நாங்கள் தேட்டர்ஸ் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எங்களோட விநியோகஸ்தர்கள் நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். எல்லாமே நாங்கள் நினச்சது எதுவும் நடக்கலை. ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. எனக்கு வேறு அதிகமாக பேச எமோஷனல் தான் ஆகும். ஏன்னா இந்த படத்தோட உழைப்பு மட்டும்தான் தெரியும்.
4 வருஷம் உழைப்பு. யாழின்னு ஒரு மிருகம். இது வெளிநாட்டுக்காரன் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம கோயிலில் இருக்க சிற்பங்களை எடுத்து யாழின்னு ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் நிறைய வரவேற்பு கிடைக்கும் நினச்சேன். ஆனால் எதுவும் நடக்கலை. இன்றைக்கி தமிழ்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த விஷயத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலைன்னா என்ன மாதிரி இயக்குநர்கள் எப்படி வருவாங்க? இதில் நானே தயாரிச்சிருக்கேன். எனக்கு உயிராக நின்று அவர் இவர் தான். இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவ்வளோ முயற்சி எடுத்தோம். ஆனால் பாதி இடம் கூட தாண்ட முடியல. இங்கே இருக்கிற காம்படிஷன், பாலிடிக்ஸ், தேட்டர் பாலிடிக்ஸ், ஏன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலன்றது தான் என்னோட வேதனை. இந்த படத்தில் அப்படி என்ன குறை இருக்குன்றது எனக்கு தெரியல. குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணி எவ்வளோ புது விஷயங்கள், குரங்கு, புலி, யானை, ஃபேண்டசி டிஃபெண்டிங், யாழி எவ்வளோ பெரிய கல்ச்சர், நம்மளோட ஐடென்டிட்டி. அது மாதிரி கொஞ்சம் ஒரு ரெக்கக்னைசேஷன் இல்லை. பட் மறுபடியும் நான் நம்புறது தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டது கூட பேரும் உங்களை மட்டும் தான் நம்புறேன். இப்போ நீங்கள் நினச்சாதான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும். முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த தம்பி எனக்காக இந்த படத்தில் உயிரை எடுத்து பண்ணியிருக்கான். ஒரு கோடாலி சீக்வன்ஸ் இருக்கும், நெஜ கோடாலி விட்டது எல்லாத்துக்குமே. இந்த ராஜேஷ் எல்லாருமே அவ்வளோ கடுமை. இந்த தம்பி தேவா 40 நாளுங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்க. 40 நாள். எல்லாருக்கும் இந்த படம் ஏதோ சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அப்படி கிடையாது, பெரும் தொகை. 90 நாளுக்கு மேலே எங்களுக்கு படப்பிடிப்பு ஆயிடுச்சு. நிறைய மிருகங்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. பெண்கள் பாவம், அந்த பூஜான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுலாம் வரல இன்னைக்கு. அவ்வளோ கஷ்டங்கள். இந்த வேதனை கொட்ட வேண்டிய நேரம் இல்லை. பட் நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா மட்டுமே எனக்கு போதும். பணம் 2வது. நான் கஷ்டப்பட்டு படைத்த படத்தில் கொஞ்சம் சேர்த்துருங்க. உங்களை ரொம்ப பணிவுடன் கேட்டுப்படுகிறேன். தேவா பேசுவேன். நன்றி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இது என்னுடைய டெபு மூவி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மூவி எல்லாருக்குமே வந்து பிரேக் த்ரூவாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. நானுமே அப்படி தான் ஆசைப்பட்றேன். பட் அது பிரேக் த்ரூவாக இருக்கிறத தாண்டியும் நான் வந்து இந்த ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும். அண்ணன் சொன்ன மாதிரியே 90 நாள் காட்டுக்குள்ளே இப்போது எங்கெங்கன்னா அவுட்டோர் ஷூட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கேரவேனு, யூனிட் வண்டி அது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மலையில் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் எடுக்கிறாங்கன்னும் போது ஃபார்ச்சுனேட்டாக அது வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஜென்செட்டாக இருக்கட்டும், ஒரு கேமராவோட எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், லைட்டு, அந்த ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எல்லாமே எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் அதை ஆக்ட் பண்ண எல்லாருமே சேர்ந்து தான் கேரி பண்ணிட்டு தான் மேலே ஏறுறதா இருக்கட்டும், ஒரு பாதியாக இல்லாத பாறை மேலே ஏறி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் எங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் காமிச்சிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது அந்த 90 நாள் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே பட்ட கஷ்டம் தான், அதோட வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது. ஸோ இந்த மாதிரி படத்துங்க வந்து மெயினாக இருக்கிறது வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்கும் அதில். ஸோ சிஜி ஒர்க்ஸ், அந்த ஃபேண்டசி திங்ஸ் எல்லாமே அதுக்காக மெயினாக இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது உங்களை மாதிரியான மீடியா பர்சன்ஸ் தான் முடியும் அது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலாண்ணா, கௌதம் அண்ணா ரொம்ப நன்றி. வணக்கம். நான் விஜயலட்சுமி வீரமணி. மஞ்சுமேல் பாய்ஸ் மாவினில் தான் என்னை பார்த்துருப்பீங்க. நான் கஜானாவில் அங்கம்மான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முழுக்க சிஜி ஒர்க் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் தான் மீடியா பீப்புள். ஸோ எல்லோரும் நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் வந்துட்டு குழந்தைங்களையும் குடும்பங்களையும் ரீச் பண்ணி கண்டிப்பாக தியேட்டருக்கு வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள், இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.